இந்தியன் நேவி எஸ்எஸ்ஆர் மொத்தம் 3 பேஜுக்கான நோட்டிஃபிகேஷனை ஒரே தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து இருக்கும், எந்தெந்த பேஜில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆவாங்க, என்னென்ன மாதிரியெல்லாம் ப்ராசஸ் நடக்க போகுது, இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா இல்லையா அப்படின்றதும், ஏஜ் கிரைட்டீரியாவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், ஒரு பேஜுக்கும் இன்னொரு பேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியும் கொஞ்சம் டேட்டாவை தெளிவாகவும் கொடுத்துருக்குறாங்க. வாங்க பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புது நண்பராக இருந்தாலும் டிஃபென்ஸில் சேர ஆசைப்பட்டாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. டிஃபென்ஸில் சேர விரும்புகிற உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க. வாங்க வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கலாம். இவங்க கொடுத்துருக்கிற டேட்டா படி அன்மேரிடு மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த மட்டும் 12th மேக்ஸு அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து ஒரு பாடமாக வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராலாக நீங்கள் 50% மார்க் வந்து எடுத்துருக்கணும் 12th சொல்கிறாங்க. ரெண்டாவது, சப்போஸ் நீங்கள் 3 வருஷத்துக்கான டிப்ளமோ கோர்ஸு இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் எந்த இன்ஜினியரிங் டிகிரி எடுத்து டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆனால் அந்த ஓவரால் டிகிரியில் 50% ஆஃப் மார்க் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சப்போஸ் நீங்கள் 2 இயர்ஸ் ஆஃப் ஒகேஷ்னல் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அந்த கோர்ஸ்லையும் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இருக்கிற மாதிரியான ஒகேஷ்னல் கோர்ஸாக இருக்கணும். இதில் ஓவரால் பர்சன்டேஜ் 50% இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க 100க்கு. அடுத்து குறிப்புன்னு போட்டு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் தான் எல்லாத்துக்குமே டவுட்டாக இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12th இப்போ கரண்ட்டாக 2024லேருந்து 25க்கு இடையில எக்ஸாம் எழுதுகிறவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணுற டைமுக்குள்ளே உங்களோட சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு கையில் கிடைக்கல அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் அப்ளை பண்ணுற டைமுக்குள்ளே உங்களுக்கான 12th மார்க் ஷீட்டு உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஏஜ் கிரைட்டேரியா. இதில் நீங்கள் செலக்ட் ஆக போகிறவங்க 0 to 2025 பேஜில் செலக்ட் ஆக போகிறவங்க ஏஜ் லிமிட்டு 01 செப்டம்பர் 2004 இருந்து 29 பிப்ரவரி 2008க்குள்ளே பிறந்தவங்களாக இருக்கணும். அதே மாதிரி 01 2026 பேஜில் செலக்ட் ஆக போகிறவங்க 01 பிப்ரவரி 2005 இருந்து 31 ஜூலை 2008க்குள்ளே பிறந்தவங்களாக இருக்கணும். 02 2026 பேஜில் செலக்ட் ஆக போகிறவங்க 01 ஜூலை 2005 இருந்து 31 டிசம்பர் 2008க்குள்ளே பிறந்தவங்களாக வந்து இருக்கணும். நீங்கள் கேட்கலாம், இதில் என்ன ப்ரோ இந்த மாதிரி ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நாங்கள் எந்த பேஜுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக வந்துருக்கோம். ஆக்சுவலாக சப்போஸ் உங்களோட ஏஜ் 01 செப்டம்பர் 2004 இருந்து 31 டிசம்பர் 2008க்குள்ளே பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்டேஜ் 1 எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த பேஜுக்கு தகுதியானவங்க அப்படின்றத நேவியோட ஸ்டேஜ் 2வோட அட்மிட் கார்டு காட்டி கொடுத்துரும். உங்களுக்கு தெரியும், இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் கூட ஸ்டேஜ் 1 வந்து காமனாக எல்லோரும் எழுதியிருந்தாங்க. அதில் குவாலிஃபை ஆனவங்க எல்லாருமே ஸ்டேஜ் 2க்கு வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஸ்டேஜ் 2வில் சிலருக்கு வந்து மார்க் கம்மியாக இருந்திருக்கும், ஒரு 2-3 மார்க் கம்மியாக இருந்திருக்கும். அவங்கள திரும்ப இன்னொரு ஸ்டேஜுக்கு வந்து, அதாவது ஸ்டேஜ் 2 எக்ஸாம் எழுதுறதுக்காக திரும்ப வந்து கூப்பிட்டுருந்துருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் இந்த 3 பேஜோட ப்ராசஸும் வந்து நடக்க போகுது. இதில் நீங்கள் எந்த குழப்பமும் வந்து எடுத்துக்கிற வேண்டாம். அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கான ஸ்டேஜ் 1 எக்ஸாம் வரும். அதில் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட் எப்படி வருதோ அதற்கேற்ற மாதிரி ஸ்டேஜ் 2க்கு வந்து அவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க. அதில் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இந்த 4 இயர்ஸுக்கான சர்வீஸில் உங்களுக்கான சேலரி வந்து அக்னிவீரோட பேசிக் பே வந்து உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் இயர் வந்து 33,000, செகண்ட் இயர் வந்து 35,000, தேர்ட் இயருக்கு வந்து 37, ஃபோர்த் இயருக்கு 40,000 இந்த மாதிரி வந்து சேலரி வந்து இருக்கும். இதில் ஓவராலாக வந்து நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிற டைமில் உங்களுக்கு மொத்தம் 11 லட்சத்துலேருந்து 12 லட்சத்துக்கு இடைப்பட்ட அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரியான ஏதாவது ஒரு விளைவுகள் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆக்சிடெண்ட்டில் உங்கள் உடம்புல ஏற்பட்ட அந்த சேதங்கள் வந்து எத்தனை பர்சன்டேஜ், 50லேருந்து 100% இடைப்பட்ட பர்சன்டேஜ் லெவல் அடிப்படையில் 4 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 50% பாதிப்பு அப்படின்னா 15 லட்சமோ, 75% பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னா 25 லட்சமோ, 100% பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னா 45 லட்சம் வரைக்கும் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் நம்மளோட சர்வீஸில் இன் சர்வீஸில் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ரீசனாக இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மென்டல் ரீசனாக உயிர் இழக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கான இன்சூரன்ஸ் கவராக 48 லட்சம் வரைக்கும் நேவி வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா,
நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, அதுக்கப்புறம் மெடிக்கல் வந்து நடக்கும். ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இவ்வளோ தான் வந்து ப்ராசஸ்ஸு. இதற்கான தெளிவான டேட்டை வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளியராக வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பேஜில் மாதிரி சில டேட்டா வந்து கொடுக்காம, சில டேட்டா வந்து கொடுத்து மிஸ் ஆகிற மாதிரி, கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொடுக்காம டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1க்கு, அதாவது இப்போ அப்ளிகேஷன் விண்டோ வந்து 02/2025 பேஜாக இருந்தாலும் சரி, 01/2026 பேஜாக இருந்தாலும் சரி, 02/2026 பேஜாக இருந்தாலும் சரி, காமனாக 3 பேருக்கும் அப்ளிகேஷனு 29 மார்ச் 10 ஏப்ரல் 2025 வந்து ஓப்பன் ஆக போகுது. இதோட கரெக்ஷன் விண்டோ சில தப்பு இருக்குது அப்படின்னா நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு 14 to 16 ஏப்ரல் 2025 இந்த 2 நாள், அதாவது 2லேருந்து 3 நாள் வந்து ஓப்பனில் இருக்கும். நீங்கள் அந்த டைமில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேஜ் 1க்கு உங்கள் 3 பேரையுமே எப்போ கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா மே மாதம் ஏதாவது ஒரு தேதியில் வந்து கூப்பிடுவாங்க. அதே மே மாதத்துலே உங்களுக்கான ரிசல்ட்டையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் யாரெல்லாம் ஓவரால் கட் ஆஃபில் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களோட ஏஜ் லிமிட்டோட அடிப்படையில் 02/2025 பேஜுக்கு கூடுவாங்க. சப்போஸ் வந்து 2 மார்க் இல்லை 3 மார்க் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஏஜ் வந்து ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் 02/2025 பேஜுக்குள்ளே வந்து வர்றீங்க, உங்களுக்கான மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த பேஜில் வந்து கூப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் 02/2025 ஏஜ் லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்டைன் ஏஜ் லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை வந்து கிடையாது. சப்போஸ் நீங்கள் 02/2026 பேஜோட ஏஜ் லிமிட்டையும் கிளியர் பண்ணுறீங்க, 02/2026 ஏஜ் லிமிட்டுக்குள்ளேயும் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ஓவரால் கட் ஆஃபில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 02/2025 பேஜ்லேயே உங்களை கூப்பிடுவாங்க. அதில் உங்களுக்கு ஒரு 2 மார்க் இல்லை 3 மார்க் கம்மியாச்சு அப்படின்னா அடுத்த பேஜ்லேயும் கூப்பிடுவாங்க. அதில் உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் கம்மியாச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த பேஜ்லேயும் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஆனால் ஒவ்வொரு பேஜ்லேயும் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த ஸ்டேஜ் 02/2026 பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேண்டிடேட்ஸு கண்டிப்பாக, அதாவது ஸ்டேஜ் 2வை 02/2025 டைம்லேயும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி திரும்ப மார்க்கு கம்மியாச்சு அப்படின்னா 02/2026 பேஜ்லேயும் நீங்கள் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிசிக்கலில் அதாவது எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபைனல் கால்ஃபர் லெட்டர் வந்து வரும். அது வந்து மெடிக்கலுக்காக. மெடிக்கல் முடியும் அப்படியே உங்களுக்கான, அதுக்கப்புறம் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் என்னென்ன பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸை கொண்டு போகணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமான விஷயம், ஸ்பான்சர் சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, NCC C சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்டேஜ் 1 நீங்கள் எழுத தேவையில்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேஜ் 1 INET எக்ஸாம் அண்ட் ஷல் நாட் பி ரெக்கார்டு டு அப்பியர் அட் தி INET எக்ஸாம் சென்டர். நீங்கள் போகணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக ஸ்டேஜ் 2க்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணுற டைம்லேயே இந்த 2 சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோனோ, அதே மாதிரி நீங்கள் 02/2025 பேஜில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செப்டம்பர் மாதம், அதாவது இந்த வருஷத்தோட செப்டம்பர் மாதமே சில்காவில் வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க உங்களோட பேசிக் ட்ரைனிங்காக. சப்போஸ் வந்து மார்க் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா 01/2026 பேஜில் உங்களுக்கான ஃபைனல் ஸ்டேஜ் முடிஞ்சு பிப்ரவரி மாதம், அதாவது 2026 பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நீங்கள் சில்காவில் வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க. சப்போஸ் நீங்கள் 02/2026 பேஜில் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா ஜூலை 2026 நீங்கள் INS சில்காவில் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. இந்த எல்லா ப்ராசஸும் டீட்டெயிலாக டேட் வைஸ் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் உங்களுக்கு கிடைக்கும். அங்கே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களோட இந்தியன் நேவி வெப்சைட்லேயும் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ஃபிசிக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி 1.6 கிலோமீட்டருக்கான ரன்னிங்கை ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா 6.5 நிமிடங்கள்லேயும், பெண்களாக இருந்தால் 8 நிமிடங்கள்லேயும் முடிக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து புஷ்அப்பு, ஸ்குவாடு, சிட்டப்பு, இது 3லையும் நீங்கள் கம்பல்சரியாக குவாலிஃபை ஆகிருக்கணும். அதற்கான ப்ராக்டிஸையும் நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்து மெடிக்கல் டைமில் ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை அன்ஃபிட் பண்ணி வெளியில் அனுப்பிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் டேட்டூ போட்டிருந்தீங்க அப்படின்னா அதற்கான டீட்டெயிலை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விசுவல் ஸ்டாண்டர்ட்ஸு, கண் பார்வை வந்து 6/6 தான் இருக்கணும், கிட்ட பார்வையும் சரி தூர பார்வையும் சரி. நெக்ஸ்ட்டு உங்களோட ட்ரைனிங் பீரியட் வந்து டேட் வந்து நான் சொல்லிட்டேன், என்னென்ன டேட்டில் வந்து நடக்கும் அப்படின்றத பற்றி. அதாவது நீங்கள் எப்போ சில்காவில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்றத டேட்டை தான் வந்து சொல்கிறேன்.
நெக்ஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ தேவைப்படும், ஆதார் கார்டு, டொமிசியல் சர்டிஃபிகேட்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, என்சிசி வச்சுருந்தீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட், ஸ்பான்சர் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர் சர்டிஃபிகேட்டும் தேவைப்படும். ப்ளஸ் உங்களோட சைனை வந்து போட்டு அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற டைமில் உங்களுக்கு வந்து ரொம்ப தேவைப்படும். நான் சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி முன்னாடியே வந்து பிடிஎஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை பார்த்து எவ்வளோ சைஸில் தேவைப்படும் அப்படின்றத அடிப்படையில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டைமில் மொதல் நாள் 2வது நாள் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து பிஸியாக வந்துருக்கும். நீங்கள் மிட் நைட்டில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். மீன்ஸ் அதாவது ஒரு 12 மணிக்கு மேலே, நைட்டு 12 மணிக்கு மேலே அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்ளிகேஷன் கொஞ்சம் வந்து சர்வர் வந்து எல்லோரும் அந்த டைமில் அப்ளை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக அப்பையும் வந்து சர்வர் பிஸியாக தான் வந்து இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் வந்து ஸ்டேஜ் 1லையும் சரி ஸ்டேஜ் 2லையும் 100 மார்க்கான எக்ஸாம் வந்து நடக்கும். இதில் நீங்கள் நெகட்டிவாக எழுதின ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1/4 நெகட்டிவ் மார்க் வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட் டேட்டு 10 ஏப்ரல் 2025. மறந்துடாதீங்க அப்ளை பண்ண. அவ்வளோதான் நண்பா. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூடியூப் சேனல், வாட்ஸ்அப் குரூப் அண்டு டெலிகிராம் சேனலில் கமெண்ட் பண்ணலாம். உங்களோட நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.